தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. மலையாள சினிமாவில் தொடர்ந்து தரமான படங்களை கொடுத்துட்டு வராங்க. குறிப்பா கிரைம் த்ரில்லர் படம் அப்படின்னாலே அவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி போல இருக்கு. அந்த வகையில டொவினோ தாமஸ், த்ரிஷா, வினய் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ஐடென்டி. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு பெண் ட்ரையல் ரூம்ல ஆடை மாத்துறாங்க. அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து பணம் கேட்டு மிரட்டுறான். இன்னொருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பணம் கேட்டு மிரட்டினா இல்லையா, அந்த இடத்துக்கே போயிட்டு அவனை கொலை பண்ணிட்டு அந்த எவிடன்ஸை மொத்தமா அழிச்சிடறான். அப்போ இந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க த்ரிஷா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கொலையை பாத்துறாங்க. அப்ப இந்த கொலையை எப்படியாவது தொலைக்காட்சியில வெளியிடணும் அப்படின்றதுக்காக போகும்போது லாரியில அடிபட்டு பேஸ் பிளைண்ட் அப்படிங்கிற ஒரு நோயால பாதிக்கப்படுறாங்க. இதற்கு பிறகு இந்த கேஸ வினய் விசாரிக்கிறாரு. டொவினோ தாமஸ் நல்லா படம் வரைகிறவரா இருக்கிறதுனால த்ரிஷாவுடைய உதவினால அந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிறத ஒரு படமா வரைகிறாரு. அந்த படம் வரைந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த படத்துல இருக்கிறவரும் அந்த டொவினோ தாமஸும் ஒரே மாதிரி இருக்காங்க. இதனால வினய்க்கு டொவினோ தாமஸ் மேல ஒரு சந்தேகம் வருது. அவரும் ரொம்ப அப்நார்மலா நடந்துக்கிறாரு. அந்த நேரத்துல நான் தான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சரணடைகிறாரு. அப்ப இந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, மலையாள சினிமாவுல கிரைம் த்ரில்லர் படம் எடுக்கிற வல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில இந்த வருடத்தினுடைய 2வது நாளே ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா முதல் பாதி இந்த கொலையை பண்ணது யார் அப்படிங்கிற பதட்டம் முதல் பாதி முழுக்க போது. குறிப்பா சீட் எட்ஜில் உட்கார வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் முதல் பாதி. ஆனா 2ஆம் பாதி ஒரு போக்குரி படம் மாதிரி ஒரு ஆக்ஷன் படமா போகுது. குறிப்பா டொவினோ தாமஸ் யார் அப்படிங்கிற அந்த பில்டப்லாம் ஓவராகவே இருக்கு. ஆனாலும் இந்த கதைக்கு அது தேவைப்படுது. குறிப்பா அவருடைய அமைதியான அந்த மேனரிசம் எல்லாமே இந்த படத்துக்கு பக்காவா செட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்துல த்ரிஷா ஒரு பேஸ் பிளைண்டா இந்த படம் முழுக்க ஒரு குழப்பவாதியா நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கொலையை பண்ணது யாரு, அந்த இடத்துல இருந்தது யாரு அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற சீன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே போல இந்த படத்துல போலீஸ் அதிகாரியா வினய் நடிச்சிருப்பாரு. அவர் கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணிருப்பாரு. ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. குறிப்பா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் சீன் வேற லெவல்ல இருக்கும். அந்த பிளைட்ல நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ஹாலிவுட் லெவல்ல வேற லெவல்ல இருக்கும். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, பின்னணி இசை எல்லாமே இந்த படத்துக்கு பக்கபலமா இருக்கும். ஒரு தரமான இப்படம் கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு 2ஆம் பாதியில அதே அந்த கிரைம் த்ரில்லரை கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆனாலும் ஒரு தரமான படத்தை கொடுத்திருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.25. இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே கைஸ், அடுத்த மாசம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.